ரோல் நம்பர் 15. எஸ் சார். ரோல் நம்பர் 16. எஸ் சார். ரோல் நம்பர் 17. ரோல் நம்பர் 17 எங்கடா? சார் இன்னைக்கு அவன் லீவ் போட்டாங்க சார். ஓ, அவனுக்கு இதை விட முக்கியமான வேலை இருக்கும் போல. சரி பரவாயில்ல, பிரசன்டே போட்டேன். சார் ஆப்சென்ட் ஆன ஒருத்தனுக்கு பிரசன்ட் போறீங்க, இது தப்புங்க சார். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? வேணா நீ நாளைக்கு லீவ் எடுத்துக்க, உனக்கு சேர்த்து நாளைக்கு நான் பிரசன்ட் போட்டுறேன், அவ்வளவுதானே. நானும் லீவ் போட்டுக்கிறதா? இவரெல்லாம் ஒரு சாரு. என்னடா இவ்வளவு பெரிய புக்கை கொடுத்து நடத்த சொல்றீங்க? இதெல்லாம் நடத்தி முடிக்கிறதுக்குள்ள என்னோட உயிரே போயிட மாட்டேங்குது. நான்லாம் நடத்த மாட்டேன்ப்பா. சார் பாடம் நடத்துங்க சார். இப்ப என்ன, நான் கிளாஸ்ல நடத்தினா மட்டும் இதை வச்சா எக்ஸாம் எழுத போறீங்க? போய் யூடியூப்ல பார்த்து தானே அதை வச்சு தானே எக்ஸாம் எழுத போறீங்க. டேரக்டா யூடியூப்ல போய் பாத்துக்க வேண்டியதானே. யூடியூப்ல பாத்துக்கிறதா? அதுவும் கரெக்ட் தான். எல்லா எக்ஸாமுக்கும் அதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க சார், யூடியூப்ல பாத்துக்கலாம் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நடக்க போற எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கே நைட்டு வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிடுறேன். நல்லா படிக்கிறவன் படிச்சுட்டு வந்து சென்டம் வாங்கிக்க. பாஸ் ஆகிற மாதிரி இருக்கவன் தேவையான அளவுக்கு மட்டும் விட்டு கொண்டாந்து பாஸ் ஆகிக்குங்க. ஓகேவா? இப்படிப்பட்ட ஒரு சார் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்மளா கொடுத்து வச்சிருக்கணும். சூப்பர் சார் நீங்க.